நல்ல மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக ஹெல்த்தியான ஒரு வடை ரெசிபி பார்க்கலாம். செஞ்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த கிறிஸ்பினஸ் மாறாமல் அப்படியே இருக்கும். வாங்க பச்சைப்பயிறு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெசிபியை பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம். இது சரியாக 200 கிராம் அளவு இருக்கும். இதை நல்லா 2லேருந்து 3 முறை கழுவி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த அளவு பருப்புக்கு 10லேருந்து 12 வடை கிடைச்சிது. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப அளவுகளை சேர்த்துக்கோங்க. இப்போ கழுவி எடுத்த பருப்பில் 1 கப் பருப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பை 6லேருந்து 8 மணி நேரம், அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. பருப்பை எடுத்து நல்லா இந்த மாதிரி கையில் உடைச்சிங்கன்னா நல்லா உடைஞ்சி வரணும். அந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இப்போ இதை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். இந்த பயிரில் நீங்கள் கிரேவிலாம் பண்ணுறீங்கன்னா 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். ஆனால் வடைக்கு கொஞ்சம் நல்லா உடையிற பக்குவத்துக்கு ஊறி வந்திருந்தால் தான் வடை நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வடிச்செடுத்த பருப்பில் இருந்து 2 கைப்பிடி அளவு மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். அது ஏன்றதை நம்ம வடை மாவு அரைக்கும் போது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சரியாக 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவு இருக்குது. இப்போ இது 2ம் தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு, 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் பல்ஸ் மோடில் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. காரம் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணின பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம ஊற வச்ச பருப்பில் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். தனியாக எடுத்து வச்ச பருப்பு அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த அளவுக்கு நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால அதுலேருந்தே தண்ணி உங்களுக்கு வரும். அதனால அதுவே கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததும் இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி அப்படியே சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்ச பயிரை சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம். இப்படி உடைச்சா மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை இடிச்சும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கறதுனால வடை செஞ்சதுக்கப்புறமும் ரொம்ப நேரத்துக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது கூட ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணின கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு வடையோட ஷேப் நல்லா பிடிக்க வரும். அதே சமயம் அதிகமாக எண்ணெய் இழுக்காமல் வடை நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட வடை மாவு தயாராகிடுச்சு. இப்போ வாங்க எண்ணெயை நல்லா சூடு பண்ணி மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து உங்களுக்கு வடையோட சைஸ் எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட வாழை இலை இருந்ததுன்னா அதில் தட்டி எடுத்துக்கோங்க வடையை. அப்படி இல்லைன்னா லைட்டாக தண்ணி தொட்டுட்டு கையிலே இந்த மாதிரி தட்டி எடுத்திங்கனாலும் இது நல்ல ஷேப்பில் வரும். கடலைப்பருப்பில் செய்கிற வடையை விட இந்த வடை சீக்கிரம் வெந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மொறுமொறுப்பான பச்சைப்பயிறு வடை ரெடி. பயிறு ஊறுறதுக்கு தான் டைம் எடுக்குமே தவிர ரெசிப்பியை நீங்கள் 15 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான, அதே சமயம் பச்சைப்பயிறுன்றதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் விட்டு வர குட்டீஸ்க்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்கு சூப்பரான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்.